அசம்ப்ஷன் பண்ணா ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் தான் வரும். இதுவே கம்யூனிகேஷன் பண்ணால் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவே அடுத்தவங்க மூக்க நுழைச்சாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வேணால் மாறி போகும். இப்படி தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒர்க் போகிறாரு. ஒய்ஃப் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஒரு நார்மல் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாகவே ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு லேட்டாக தான் வரக்கூடிய ஒரு ஹேபிட் உண்டாச்சு. ஒய்ஃப் அதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் அதை பக்கத்து வீட்டு பாட்டி பெருசா கண்டுக்கிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு, "என்ன உன் வீட்டுக்காரர் டெய்லி லேட்டா வராரு. என்ன ஏதுன்னு கேளு. மேபி ஏதாச்சும் தொடர்பு இருக்குமோ, அப்படி இருக்குமோன்னு" சொல்லிட்டு காதுல போட்டு வச்சுர்றாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு அப்படியே தலையில போட்டுக்கிட்டு பயங்கர டென்ஷன் ஆகி அவர்ட்ட பேசாம சைலன்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் 7:30க்கு வர்றப்ப ஒரே சாமியாட்டம் ஆடிட்டாங்க. அத்தன நாள் வச்சிருந்த கோவத்தையெல்லாம் மொத்தமா இறக்கிட்டாங்க. உடனே ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் கையிலேருந்து 2 டிக்கெட்ட காமிச்சு, நம்ம மால்தீவ் போறதுக்கு 2 டிக்கெட் வந்து ஆஃபீஸ்ல ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நான் வந்து லேட் நைட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால லேட்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த விஷயத்தையே உடைக்கிறாரு. இப்போ இங்க யார் மேல தப்பு? கம்யூனிகேட் பண்ணாத ஹஸ்பண்டா? இல்ல வந்துட்டு கோவத்த உடனே காமிக்காத ஒய்ஃபா? இல்ல இதுக்கெல்லாமே காரணமான அந்த பக்கத்து வீட்டு ஆன்டியா?